கைஸ் ட்ரிங்க்ஸ் ரெடி வாங்க. வணக்கம் மக்களை, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா ஃபைனல் டெஸ்டினேஷன் 6வது பார்ட் ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மே மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷனை பார்த்துட்டு வரவங்களுக்கு அதோட 5 பார்ட்டை பார்த்து அவங்களுக்கு தெரியும் அது என்ன மேட்ரு அப்படின்னு. ஒரு நபருக்கு அங்கே நடக்க போகிற விஷயம் முன்னாடியே தெரியும். தேஜா கூஜா மாய்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நடக்க போகிற இன்சிடென்ட்ஸை நேரடியாக போய் பார்த்துட்டு வந்துடுவானுங்க. திருப்பி அப்படியே இப்போ ரீசெண்டாக பப்ஜி விளையாண்டுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கத்தி இருக்கும், இந்த என்ன சொல்கிறது, அசேசியன் கிரியேஷன் கத்தி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கத்தி இருக்கும். அந்த கத்தி இருந்துச்சுன்னா டக்குன்னு முன்னாடி போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து திருப்பி நம்ம சரி பண்ணிக்கலாம் அதை. ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மலாகவே கிடைக்குது ஒரு நபருக்கு. ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு நபர்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. அந்த நபர்கள் அந்த சாவை நிறுத்துறதுக்காக பல வேலைகள் பார்ப்பாங்க. கடைசி எல்லாரும் செத்து தான் போவாங்க. ஸோ விதி யாராலையும் வெல்ல முடியாது. ஸோ அதனால் ஃபைனல் டெஸ்டினேஷன், கடைசி முடிவு அப்படின்ற மாதிரி தான் படம் முடிக்கிறானுங்க. ஸோ இந்த ஃபைனல் டெசிஷனை பற்றி எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இந்த ஃபைனல் டெசிஷன் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்ற ஒரு காரணம் இருக்கணும்ல. ஸோ அந்த காரணத்தை 6வது பார்ட்டில் தெளிவாக பிரித்து மெஞ்சிருக்காருங்க. அதுக்கான ட்ரெய்லர் தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஃபேமிலியில் நமக்கு பிடிச்சவங்களை தேர்ந்தெடுக்க முடியாது, கிடைச்சவங்களை நேசிக்கணும், அவ்வளவுதான். ஃபைனல் டெசிஷன்னாலே சாவு தான். ஸோ சாவு எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஊசியாக இருக்கும், சரி ஒரு ஊக்காக இருக்கும், சின்ன ஒரு விஷயம் தான் பெரிய ஒரு இம்பேக்டை காட்டும். இப்போ இந்த இடத்துல ஒரு குண்டூசி இருக்குது அப்படின்னா அது அங்கே தான் இருக்கணும். நான் தெரியாமல் மாற்றி ஒரு இடத்துல வச்சுட்டேன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி அந்த சின்ன குண்டூசி என் உயிரையே பறிச்சிடும். ஸோ அந்த தேரியை வச்சு தான் இந்த ஒட்டுமொத்த கான்செப்டும். அவன் சாகணும், அவ்வளோதான். அதுக்கு என்னென்ன பொருட்களெல்லாம் பயன்படுத்தி சாவடிக்கணுமோ அதெல்லாம் பண்ணோம். ஒரு கிளாஸ் கீழே விழுந்துடும், பக்கத்தில் ஐஸ் கட்டி ஓப்பனாக இருக்கும், எல்லாம் விதிப்படி போகும். ஸோ அந்த ஐஸ் கட்டி பக்கத்தில் இருக்கும், அது ஐஸ் கட்டியில் போய் ஒரு கிளாஸ் விழுகுது. ஸோ அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த கிளாஸ் மூலிமா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. கரெக்டாக அந்த ஒரு சின்ன கிளாஸ் பீஸ் இருக்குல்ல, அதுதான் ஒரு நபரோட உயிரே கொள்ளும். அதாவது ஃபேமிலியை ஒரு ட்ரிப் மாதிரி கொண்டாடுறானுங்க. அந்த ட்ரிப்பில் இருக்க ஒரு வயதான ஆளை போட்டு தள்ளுது இந்த ஒரு சின்ன கிளாஸ். அது எப்படி மூவ் ஆகுது, அது எந்த மாதிரி கொள்ளுதுன்றது தான் இந்த படத்தில். அதாவது ஒரு படத்தில் பேயை காட்டிடுவானுங்க, இல்லை ஒரு சைக்கோவை காட்டிடுவானுங்க, இல்லை ஒரு பெரிய ஒரு நபரை காட்டிடுவானுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் யாரையுமே காட்ட மாட்டாங்க, வெறும் விதி. அவன் கையால் அவனே எழுதிக்கிற விதி. ஒரு சோடா அலட்சியம்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ கலர் குடிக்கிறோன்னு வச்சுன்னா டூஸ் குடிச்சிட்டு கரெக்டாக டேபிளில் வச்சோன்னா பிரச்சனை இல்லை. டேபிள் வைக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சுன்னா டேபிள் உடஞ்சி போகிறதா இருக்கட்டும், இல்லை ஃபேனில் வந்து சரியான விஷயங்களை வைக்காம விட்டோம், வயர் மாட்டாமல் விட்டுருந்தோம், நட்டு லூஸாக இருந்துச்சு அப்படின்னா மண்டையிலே விழுகிறதா இருக்கட்டும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், இவங்க பண்ணுற மிஸ்டேக்கு அது பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆக்கி அங்கே உயிர் பலி வாங்கும். ஸோ அதை சூப்பராக காட்டியிருப்பானுங்க இந்த படத்தில். விதி எப்படிலாம் செயல்படுதுன்றதை காட்டியிருப்பானுங்க, தரமாக இருக்கும். ஸோ ஒரு வெக்கேஷன் தான் இதில் ஆரம்பிக்குது. சாவு நம்ம குடும்பத்தை வேட்டையாட போகுது. இப்படி ஒரு நாள் வரும்னு எனக்கு தெரியும். இத்தனை வருஷம் அது எப்படியோ தடுத்துட்டேன், ஆனா நம்மளை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. சாவு இவங்க லைனேஜை துரத்திக்கிட்டே இருந்திருக்கு. சாவுலேருந்து எப்படியோ தடுத்து வந்திருக்காங்க. ஒவ்வொரு டைமும் அந்த சாவு வரவிடாமல் பார்த்துருக்காங்க, சாவு தடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போது இந்த தாய்க்கிழவி எங்கேருந்து தடுத்து வருது அப்படின்னா பிளட் லைன். பிளட் லைன், இந்த லைன் வச்சதுக்கான காரணமே இவங்களுடைய பிளட் லைன். ஒரு பிளட் லைனை தான் இது டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுற மாதிரி அந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறேன். பிளட் லைன், இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கோ. அரச ராயல் பிளட் லைன் புரிஞ்சிருக்கணுமே. ஓகே, சாவி யார் துரத்திக்கிட்டு இருக்கு, ஏன் அவனுக்கு வெளியே வரமாட்டானுங்க ஓப்பனில்? விதி வலியதுன்னு நம்ம ஏன் சொன்னோம்? அவன் வெளியே வந்து அவனுக்கு மரணம் நிச்சயம்ன்றதை நம்ம ஏன் சொன்னோம்? அவனுக்கு சாவு உறுதின்றதை ஏன் சொன்னோம்? அதே மாதிரி இங்கே வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் கடைசி பார்ட்டில் ரிலீஸ் ஆகும்போது இருள் அவனை பார்த்து விட்டது, இனிமேல் அதுலேருந்து ஓடி ஒழிய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இருள் வரும் பார்த்தீங்களா? இருள் தான் நம்ம கண்ட்ரோல். இப்போ விதி நீங்கள் சொல்கிறானுங்களா, இந்த விதி தான் நம்ம ஆற்றல். ஸோ விதிப்படி ஒரு விஷயம் நடக்க இருந்துச்சு, அந்த விதியை மாற்றுறதுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் இவனுங்க மைண்டில் ஆக்சஸ் பண்ணி ஒரு தாய் கிழவி மண்டையில் வந்து, அதாவது ராணியின் மண்டைக்குள் வந்து தப்பித்து விடுங்கள், மிகப்பெரிய ஒரு அழிவு வரப்போது, பொங்கல் அழிக்க போறானுங்க அப்படின்றது சொல்லிச்சு. அந்த பிளட் லைன் காக்கப்பட்டுச்சு அந்த டைமிங்ல. ஆனால் அந்த பிளட் லைன் விதிப்படி அந்த இடத்துல அழிஞ்சிருக்கணும், அதுதான் விதி. ஆனால் அவனுங்க விதியை வெல்றதுக்காக மெசேஜ் வந்து எஸ்கேப் ஆனானுங்க. அந்த எஸ்கேப் ஆனதுக்கான இம்பேக்ட் தான் இப்போ எல்லா இடங்கள்லையும் பார்த்துட்டு இருக்கானுங்க. அவனால மேலே வர முடியல. அந்த விதியை வெல்றதுக்காகத்தான் இங்கே மதியால் பயன்படுத்தி நாகரிக கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். இது அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது, புத்தியில் தான் புரிஞ்சுப்பான். ஓகே,
பிளட் லைன் சொன்னோன்னே அவனுக்கு புரிஞ்சிருக்கணும், ராயல் பிளட் லைன். அவனுக்கு தான் சாபம் இருக்குது. அவன் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிரிட்டிஷ் எம்பையர் இவங்க கிடையாது, இதுக்கெல்லாம் முன்னாடி. உங்களுக்கு இது எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகணும் அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு ராயல் பிளட் லைன் இருக்குது, சென்ட்ரலில் இருக்குது. அதுவும் தேசிய கொடி மாதிரி ஒரு கொடி வச்சிருக்க குரூப் இருக்குது. அவங்க குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சுழற்சியில் அடுத்தடுத்து ஒருத்தன் காலி ஆகிட்டே இருப்பாங்க. அதை கொஞ்சம் தேடிப்பார். ஒரு ரோஜா பூ வச்சிருக்க ஒரு நபர், அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஆள், அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஆள், இப்போ அதுக்கப்புறமும் இன்னொரு முக்கியமான ஆள், 4வது லூப் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது சாவு அவங்களை துரத்திட்டு இருக்கு. காரணம் என்ன? விதிப்படி இது நடக்கணும். ஸோ இது நம்ம ஊருக்கு ஒரு லூப்பு, ஒரு பிளட் லைன் தானே. ஒரு பிளட் லைன் எங்கே போய் ஒழிஞ்சாலும் விதி விதி தானே, விடாது. இப்போ நான் சொன்ன விஷயம் பல பேருக்கு புரிஞ்சிருக்காதுல்ல. புரிஞ்சவனுக்கு மட்டும் புரிஞ்சிருக்கும். புரிஞ்சவன் தயவு செய்து கோட் வேர்டில் மட்டும் பேசு, ஓப்பனாக பேசிடாது. உனக்கு அப்புறம் ஆப்படிக்க பார்ப்பாங்க. வந்த வேலையை முடிக்காம அது ஓயாது. சாவு நம்ம குடும்பத்தை வேட்டையாட போகுது. சாவு அவன் குடும்பத்தை வேட்டையாட போகுது. வந்த வேலை முடியாமல் எப்படி போவாங்க? இதுதான் நடக்கணும்னு இருக்கும்போது ஏன் அதை மாற்ற ட்ரை பண்ணீங்க? அதை அப்படியே ஏற்றுக்கணும்ல. அதான் கடைசி டைலாக ஒரு கருப்பரை வச்சு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆள் நம்ம ஊரால் சொல்கிற மாதிரி. ஏன்டா இதான் விதி அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு இடத்துல விதி இருக்குது, அந்த விதியை வெல்லணும்னு நினச்சோம்னா சத்தியமாக வென்ற முடியும். ஆனால் அதோட இம்பேக்டை நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள அடிக்கும், சுற்றி சுற்றி அடிக்கும். நீ ஒன்றை வச்சு தானே. இப்போ ஒரு கிளான்ஸ் வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா ஒரு கிளான்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஆதாம் ஏவாளை வச்சுக்குவோம். ஆதாம் ஏவாளோட வழித்தோன்றர்கள் தான் இத்தனை பேர் மனிதர்கள்னு சொல்கிறோம். நாகரிக மனிதர்கள் ஆதாம் ஏவாளோட வழித்தோன்றல்னு வச்சுக்கோமே. அந்த ஆதாம் ஏவாளும் குழந்தை பெற்றுக்கக்கூடாது, இல்லை இந்த ஆப்பிளை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த ஆப்பிளை சாப்பிட்ட இம்பேக்டை இப்போ சாதாரண மக்கள் அனுபவிச்சுட்ருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் மாதிரி தான் இதுவும். ஒரு 2 பேர் கொஞ்சம் கட்டுப்பாடாக சரியாக இருந்திருந்தாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே இருந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ சிக்கலே வந்திருக்காது. அதை மீறின பிறகு தான் அதுக்கான இம்பேக்ட் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே போட்டு ஒரு சாத்திக்கிட்டு இருக்கு. இதான் விதி, விதிப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த விதியை சரி பண்ணுறதுக்கு அது 12 டைமென்ஷன் எடுத்து வரும். நீ எத்தனை தடவை தப்பிச்சு ஓடினாலும் அது அது திருப்பி போட்டத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கான இம்பேக்டை அவங்க கேடயமாக பயன்படுத்துகிறானுங்க ஹியூமன்ஸை. நான் சொல்கிற விதின்றதை வந்து நம்ம முன்னோர்கள் ஆற்றலாக எடுத்துக்க, அதோட கேடயம்ன்றது வந்து மனித வளமை இருக்குல்ல, பூமிக்கு மேலே மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, மனிதர்கள் எடுத்துக்க, குறிப்பாக தமிழர்கள் எடுத்துக்க, கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்குது நம்ம சொல்லக்கூடிய அந்த கூட்டம், அவங்கள எடுத்துக்க. அவனுங்க விதியை வென்றுட்டானுங்க. ஆனால் அந்த விதியை மதியால் வெல்ல முடியாது. அதான் இயற்கை. அந்த இயற்கை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, போட்டு தள்ளுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவனுங்க தஞ்சம் புகுந்தது அண்டர் கிரவுண்டில், மேலே நம்மளை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறானுங்க. நம்மளை ஒட்டுமொத்தமாக டேக் ஓவர் பண்ண ஆசைப்படுறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அவன் இதை வச்சு பேரம் பேசுவான். அந்த விதியை, அதாவது நம்ம முன்னோர்களை இதை பண்ண விடாமல் தடுப்பான், அவனோட விதியை தடுப்பான். இது எல்லாமே ஒரு செயின் லூப்பு. இதெல்லாம் பண்ணது யார்? ஒரு காரணக்கர்த்தா. அந்த ராணிக்கு மெசேஜ் கொடுத்தது யார்? ஒருத்தி பார்ட்டியில் இருப்பாள். அந்த கல்வி ஒரு பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கும்போது வானத்துலேருந்து ஒரு விஷயம் விழுகும். அதாவது அவங்க சீலிங்கில் மாட்டிருக்க ஒரு லைட்லேருந்து ஒரு ஏவுகணை மாதிரி வந்து விழுகும். அதை நீ நல்லா பார்த்தனா ஒரு ராக்கெட் மாதிரி தான் இருக்கும். ஏன் அந்த ராக்கெட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா சொல்கிறேன் பாரு. பார்த்துருப்பீங்க, எங்கெங்கேயோ பட்டு அதை அழிஞ்சு முடிச்சுட்ருக்கோம். அப்புறம் அதே மாதிரி மே மாதம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மே 18 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மே மாதம் ஒன்று நடந்துச்சு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளட் லைன் அழிக்கப்பட்டுச்சு. அதுவும் கரெக்டாக பிளட் லைன் வச்சு சொல்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்த கலரில் காட்டுறாங்க. மே எல்லாமே மெசேஜ் தான், ஓப்பனாக தான் இருக்குது. ஹாலிவுட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, கோலிவுட்டில் இருக்கவங்களுக்கு, இலங்கையில் இருக்கிறவங்க என்னடா சம்மந்தம்? இங்கே நடக்கிறது ஒரே ஸ்கிரிப்டில் நீ அங்கே இருக்கியா இங்கே இருக்கியான்னு மட்டும்தான் கேரக்டர். 2 கேரக்டர் தான். விஷயம் தெரிஞ்சிருக்கியா இல்லை விஷயம் தெரியாமல் அடிமையாக இருக்கியா, இவ்வளோதான் விஷயம். அந்த விஷயம் தெரிஞ்சவங்களே 2 பேர் இருக்காங்க. ஒன்று நல்லது சைடு, ஐ மீன் எல்லாமே கெட்டவங்க தான். ஓப்பனாக எல்லாருமே கெட்டவங்க தான். இதில் எந்த கெட்டவங்க நீ வேணும், எந்த கெட்ட சைடு எடுத்துக்க போகிறன்றது இருக்குது. இப்போ நம்ம சைடில் வந்துட்டோம்னு நம்ம என்ன உத்தம புனிதர்களா? கிடையாதே. நாமளும் ஒரு விதத்தில் கெட்டவங்க தான். ஆனால் ஒரு விதிப்படி நடக்கக்கூடிய கெட்டதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அவனுங்க விதியவே வென்று அவன் இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்க ட்ரை பண்ணுறான். 2 விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நீ ஃபுல் கெட்டவனாகவும் ராட்சசனாகவும் மாறலாம். நீ ஓரளவுக்கு ஏஞ்சலாக இருந்துக்கிட்டு நியாயப்படி ஒரு சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். ஆனால் நீ மட்டும் புனிதம் கிடையாது, நீயும் ஒரு சில வேலை பார்த்தா ஆகணும். ஸோ 2 பேருமே போர் தான் பண்ண போகிறோம். சரி, ராஜராஜ சோழனும் பாண்டியனும் சண்டை போடுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பேரும் சண்டை போடும் போது இடையில சாக போகிறது மக்கள் தான்.
பாண்டியன் நல்லவனாக இருந்தாலும் ராஜராஜ சோழன் கெட்டவனாக இருந்தாலும் 2 பேரும் சண்டை போடும் போது பாண்டியன் நல்லவனாக இருக்கனால அவங்களோட போர்ப்படையில் இருக்க மக்கள் உயிர் பிழைச்சிருவாங்களா, தப்பிச்சிருவாங்களா, இல்லை ஒரு எஸ்கேப் ஆயிடுவாங்களா? சாகத்தானே போகிறாங்க சண்டையில். இது மாதிரி தான். ஸோ ஆனால் இந்த பக்கம் பெனிஃபிட்ஸ் இருக்குது மக்களுக்கு. அதாவது எதுவுமே தெரியாத மக்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம சைடில். ஆனால் இவங்க சைடில் எதுவுமே தெரியாத மக்கள் அடிமையாக மட்டும்தான் இருப்பானுங்க, இவனுங்களுக்கு கீழே மட்டும். சிம்பிள். இதுக்கு மேலே உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண தேவையில்ல. ராயல் பிளட் லைன் கீழே போனோன்னா நீ அடிமை, நமக்கு கீழே வந்தோன்னா நீ ஃப்ரீடம், உன் இஷ்டத்துக்கு வாழலாம் நாகரிகமாக. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழலாம். மனிதர்களுக்கு உட்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது, அதுக்குள்ளே வாழலாம். லூப்பை முடிச்சுட்டு போகலாம். சிம்பிள். இந்த வருடம் பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த பாட்டிட்டு கேட்குது, என்ன பாட்டி ஆச்சு, என்ன மேட்டர் பாட்டி? அதுவும் இல்லாமல் அந்த ரகசியத்தை சொல்கிறது ஆம்பளை பையன்ட்ட சொல்லலை, பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்கிறான். நான் மைட்டோகாண்ட்ரியல் சொன்னேன், இந்த மரபணு. ஸோ இந்த ஒரு விஷயம் பெண்களை பற்றி பேசியிருந்தேன்ல, அதில் மைட்டோகாண்ட்ரியல் பற்றி பேசியிருந்தேன்ல. இப்போது பெண்களுக்கு தான் முக்கியம், ஹைனா பெண்களுக்கு தான் முன்னுரிமை சொன்னா ராணிக்கு புரியும் நினைக்கிறேன். பாட்டி, நம்ம குடும்பத்துல என்ன நடக்குது? பல வருஷங்களுக்கு முன்னால வரப்போற ஆபத்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. சாவு எவ்வளவு கொடூரம்னு நான் அப்ப பார்த்தேன். ஒரு ராணி அடுத்த ராணி தலைமைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இந்த ரகசியம் இப்படிதான், நம்மளை இப்படி தான் போட்டு தள்ளுறாங்க, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எது நடந்துச்சு, எதனால அந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொல்றாங்க. அங்கே தான் உங்களுக்கு அந்த ஏவுகணை தாக்குதலை பற்றி மறைமுகமாக அழகாக ஓப்பன்னு சொல்லியிருக்கானுங்க. இந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டியில் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க, நல்லா ஹைடெக் ஹை ரேஞ்சில் வந்துட்டு இருக்கானுங்க. அது ஏன் கீழேருந்து ஊசியாக ஒரு குடுவை மாதிரி மேலே வாழ்கிறாங்க? மேலே ஒரு சீலிங்கில் ஒரு நல்ல கட்டடத்தில் வாழ்ந்துருக்கலாம், அந்த தரையில் பப் மாதிரி வாழ்ந்துருக்கலாம். எதுக்கு சம்மந்தமே நம்ம கீழேருந்து இவ்வளோ ஹைட்டில் மேலே லெவலில் ஒரு ஹைடெக் ரேஞ்சில் வாழ்ந்து ஒரு பார்ட்டியில் எப்படி நடக்குது அப்படின்னா, குமரிக்கண்டம் தடைக்கிலேருந்து மேலே ஒரு சர்க்கிள் சேஃபில் தான், கிட்டத்தட்ட சர்க்கிள் சேஃபில் தான் இருக்கும். அது குமரிக்கண்டத்தை காட்டுறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு இவனுங்க தரிகட்டி ஆண்டு ராயல் பிளட் லைன் இருக்குல்ல, அவனுங்க மரபணு மனிதர்களுக்குள்ள கலந்து மனிதர்களை மொத்தமாக அழிக்கிற ஒரு நிலைப்பாடு நடந்துட்டு இருக்கு. இனப்படுகொலைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ நடந்துச்சு. ஒட்டுமொத்த ஆரிஜின்ஸ் நம்மளுடைய முன்னோர்கள் படைச்சாங்கல்ல, அவங்கள ஆற்றல் எடுக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் இருந்துச்சு. அந்த சோர்ஸை மொத்தமாக அவங்க பக்கம் சேர்க்கறதுக்கான வேலை நடந்துச்சு. குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே போனோடனே இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு ஒருத்தவங்க வானத்துலேருந்து ஒன்று அனுப்புனாங்க. வடிவேல் எறிந்த வான்பகை பொறாறு பக்ருளியாரும் பன்மலை அடுக்கும், குமரிக்கோடு கடற்கோள் அழுத்திட்டு போச்சுன்னு சொல்லி ஒரிசா பாலு அவர்கள் சொன்னாங்க. எப்படியோ தேடி பிடிச்சி அந்த வீடியோ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கடல் நீர் உயர்றதால படிப்படியாக தான் ஒரு இடம் அழியும், சி எரோஷன் வரும். இது ஒரு செகண்டில் முடிஞ்சிருச்சு. வடிவேல் எரிந்த வானத்திலேருந்து வேல் மாதிரி வந்த ஒரு வான் பகை, வடிவேல் எரிந்த வானத்திலேருந்து வேல் மாதிரி வந்த ஒரு வான் பகை, வானத்திலேருந்து வேல் மாதிரி வந்த ஒரு வான் பகை, அது பொறாது பக்குறுதி யாரும் பண்ண இருக்கும். அப்போ நமக்கு இலக்கியத்தில் செல்வது ஒரு கடல்கோள் அதை கடற்கோள் வருவதற்கான காரணம் ஒரு எரிக்கல் விழுந்திருக்கு. இப்போ கூட மடகாஸ்கர் பக்கத்தில் 700 மைலில் ஒரு பர்க்கிள் கிரேட்டர்னு ஒரு எரிக்கல் விழுந்ததுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 30 கிலோமீட்டர் பரப்புள்ள ஒரு வானத்துலேருந்து ஒரு கல் விழுந்திருக்கு, ஆஸ்ட்ராய்டு விழுந்திருக்கு. கேட்டிருப்பீங்க இந்த வீடியோவை. இப்போ அந்த ராக்கெட்டை பாருங்கள், அதாவது இந்த வானத்திலிருந்து விழுந்த அந்த கண்ணாடி கிளாஸ்லாம் இருக்குல்ல, இந்த கண்ணாடி கிளாஸில் ஒரு ஊசியை உடஞ்சி கீழே விழுகுது. கீழேருந்து ஓப்பன் பண்ணுறானுங்க. இது இவனுங்க விதி மூலமாக தான் நடக்குது. கீழே இருக்க அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணவங்களாம் திறக்கும் போது என்ஜாய் பண்ணுறக்காக ஒரு பாட்டில் திறக்கிறாங்க. இந்த பாட்டில் மூலியமாக தான் அது நடக்குது. ஏன்னா நாகர்கள் செய்த உள்வினையினால தான் அவனுக்கு இந்த அழிவே ஆரம்பிக்குது. ஆனால் இந்த அழிவு நடக்கிறத முன்னாடியே எச்சரித்தது யார் அப்படின்னா, நான் சொன்ன அந்த முதல் எதிரி ஆற்றல். அந்த எதிரிக்காரன் தான் உள்ள மெசேஜ் பண்ணி உன்னை அழிக்க போகிறாங்க, எஸ்கேப் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. வருமுன் காப்போம், அதை முன்னாடியே சொல்லிட்டானுங்க. ராணிக்கு தெரிஞ்சிருச்சு இப்படி நடக்க போகிறது, முன்னாடியே ரீகேப் பண்ணி அவன் மைண்டில் வந்துருச்சு. அப்போ இதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சோன்னே எல்லாத்தையும் காப்பாற்றுறான். அங்கே குமரிக்கண்ட்லேருந்து மிஸ் ஆன பிளட் லைன் இருக்குல்ல, பாதி பேர் அழிஞ்சிட்டாங்க. குமரிக்கண்டில் மிஸ் ஆன பிளட் லைன் தான் இப்போது பழி வாங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு விதின்னு சொல்லலாம், நம்ம முன்னோர்களோட ஆற்றல்னு சொல்லலாம். அன்னைக்கு அவங்க நம்ம காப்பாற்றிருக்க கூடாது. ஸோ அதான் இப்போ நம்ம போட்டு அடித்து சாவடிச்சிட்டு இருக்கு. நீ யோசிச்சு பாரு, நான் சொன்ன மாதிரி இந்த ஆதாம் ஏவாள்ன்ற இடத்துல சரியில்லைன்னு சொல்லிட்டு முடிச்சோட ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, வேற புதுசாக உருவாக்குறதுக்காக ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, அதுலேருந்து மிஸ் ஆகி ஆதாம் ஏவாள் உருவானனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த 2 பயவிலையே முடிச்சு வச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ தேவையாடா, இவ்வளோ சுழற்சி எங்களுக்கு தேவையாடா அப்படின்னு நீ கேட்பே இல்லை. அன்னைக்கு நான் பல உயிர்களை காப்பாத்தினேன். அவங்களெல்லாம் நான் காப்பாற்றி இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படின்னா தப்புனாலும் நாங்கள் இன்னும் சுட்டுக்கொண்டான்னு சொல்லுவீங்கல்ல. அதாவது முன்னோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளைத்தான் சேரும், அதை பிளட் லைனை தான் சேரும். புண்ணியமும் அதே மாதிரி தான். இவனுங்க பண்ண பாவத்தில் அடிபட்டு செத்துக்கு இருக்காங்க, வெளியே வர முடியாமல் இருக்காங்க. கலப்பினத்தை உருவாக்கி, அந்த கலப்பினத்துக்கு மேலே ஒரு அடிமையை உருவாக்கி, அந்த அடிமை மனிதனம் அதாவது பர்சன்டேஜ் இருக்குல்ல, இப்போ 100% வச்சுக்கோங்களேன், அதில் கிட்டத்தட்ட ஒரு 25% 30% மனிதனாக இருப்பான், மித்த எல்லாமே கலப்பினம். அப்படி இருக்கவே மட்டும்தான் சர்வே பண்ண முடியும்.
சர்ஃபேஸில். ஏன்னா அது ஹியூமன்ஸ் கிட்டத்தட்ட ஹியூமன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ டிடெக்ட் பண்ண முடியாது. ஆனால் இவனுங்க பிளட் லைன் இருக்குல்ல, மேலே வந்தாலே ஆக்டிவேட் ஆயிரும், முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அதெல்லாம் வெளியே வர முடியாமல் இருக்காங்க. ஆனால் மனிதனுடைய இந்த கான்சியஸ் லெவல் இருக்குல்ல, மனிதர்கள் தான் அவங்களுக்கு ஊடு மாதிரி, ஜாம்பிகள் மாதிரி. அந்த ஊடு அவங்களுக்கு சோர்ஸாக இருந்தால் தானே பிரச்சனை. இந்த ஊடுகளை ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துட்டா, ஒட்டுமொத்த மனிதனுக்கும் சிப்பு வச்சு நிரந்தர அடிமையாக்கிட்டோம் அப்படின்னா அவன் தைரியமாக வெளியே வந்து ஆளுவான். இப்போ அடா பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவன் நினச்சானா சொடக்கு போகிற இடத்துல எல்லா மனுஷனையும் டப் 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 டப்னு முடிச்சு விட்டுற முடியும். அவனுக்கு இங்கே மனித சோர்ஸே இல்லாமல் ஆக்கிட முடியும். அதாவது விதியை ஒன்று இந்த இடத்துல நான் வாழணும், இல்லை மொத்தமாக சூனியமாகணும். அதான் அவன் பிளான். அதுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் கேட்கல எல்லாருமே, ப்ரோ அவன் நினச்சா என்ன வேணா பண்ணான்னு. என்ன வேணா பண்ணலாம், அதை பண்ணி பார்த்தவங்க தான் அவங்க ரிப்பீட் பண்ணி பின்னாடியில் பெரிய அடி வாங்கிட்டு தான் போனாங்க. அதனால அதை டெக்னிக்கலாக மூவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்காக நிரந்தரமாக மனிதர்களை அடிமைப்படுத்தணும். ஸோ அதை தான் தெளிவாக சொல்கிறானுங்க. அந்த ஒரு புக்கை கொடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆகிறக்கான எல்லா டீட்டெயில் இதை தான் கொண்டு போ. சாவு கிட்ட வம்பெடுத்தா அது நம்மளை விட்டுடுமா? நம்ம குடும்பத்தை சாவுல இருந்து எப்படியெல்லாம் காப்பாத்தலாம் இந்த புக்ல விவரமா இருக்கு. நான் உங்கள்கிட்ட எப்போ சொல்லியிருந்தேன், ஒரு புக்கை அவங்க வச்சுருக்காங்க. நான் என்னைக்கு சொல்லியிருந்தேன், இந்த ஃபைனல் டிஸ்டன்ஸ்னு ஒரு படம் வரப்போகிறது கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்கள்கிட்ட எப்போ சொன்னேன் ஒரு புக் இருக்குன்னு சொன்னேன்னா, இப்போ என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு புக்கை ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்கடா, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குடா அவங்ககிட்ட. அந்த ஸ்கிரிப்ட் வச்சா அவங்க எஸ்கேப் ஆகிறாங்க, நம்மளையும் காயடிச்சிட்டு இருக்காங்கன்னு. இந்த ஸ்கிரிப்ட் ஆர்ஜின் இருக்குல்ல, இது அவன் மாற்றி எழுதி அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டான். இதோட ஆர்ஜின் ஸ்கிரிப்ட் நம்மளோடது, நம்மக்கிட்ட இருந்தது. நாம் எப்படி இந்த லூப்பை முடிச்சுட்டு மேலே போகணுன்றத ஸ்கிரிப்ட் அதை அவன் எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளை அடிமைப்படுத்தி இங்கே சங்கிலியில் போட்டி வச்சுக்கிட்டு அவன் நம்மளை அறுவடை பண்ணிகிட்டு இருக்கான். தேவையானப்போ வழி கொடுத்து ஆற்றல் எடுத்து அவங்க முன்னோர்கள், அதாவது அந்த எதிரி ஆற்றலுக்கு பலம் சேர்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் எதுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய ஒரு ஆட்சியாளர் யார் அப்படின்ற போட்டிக்கு தான். இங்கே நடக்குது இல்லை, ஏடிஎம்கே டிஎம்கே, நான் யார் சிஎம் ஆகுறதுன்னு. அது மாதிரி இது பிரபஞ்சத்துக்குள்ள டைமென்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். இங்கே ஆளுமே என்னென்னா, ஒரு நாட்டில் நிலம், நீர், அதை என்ன சொல்கிறது, போக்குவரத்து துறை, வணிகத்துறை, இந்த துணியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி இது உள்ள பிரபஞ்சத்தோட விதி. படைத்தல், அழித்தல், ஆற்றல், இதெல்லாம் உருவாக்கக்கூடிய விதியை கண்ட்ரோல் எடுக்கிறது பிரபஞ்சத்தின் அதிபதினால. அந்த அதிபதி பதவிக்காக நடக்கிற சண்டை தான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இதான் ப்ரோ நடக்குது. ஸோ உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எதுக்காக தான் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணி இது ஜஸ்ட் ஒரு மூவி மாதிரி கட்டிட்டானுங்க. ஆனால் அவனுங்க சந்ததிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கான்னு அவனுக்கு தெரியாது. யாருக்கெல்லாம் அது ஆக்டிவேட் ஆகுதோ அவன் வெளியே வரணும். இது எதுக்கு ப்ரோ, நமக்கும் இது புரியுது இல்லை, நம்மளும் இது புரிஞ்சு ஆக்டிவேட் ஆகணும். ஏன் இதை பண்ணுறானுங்க அப்படின்னா, விதிப்படி ஒரு விஷயம் நடக்கணும். லூப்பை முடிக்கிறது அவனால் முடியல. நம்ம மூளை இருக்குது பாருங்க, நம்ம மூளையால் தான் ஒரு சில விஷயங்களை திருப்பி ரீகலெக்ட் பண்ண முடியும். அது என்னென்னு புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களை எப்படியாவது வீரியமாக வெளியே வர வச்சு அவனை நம்ம கண்ட்ரோல் எடுத்து அவன் மூலியமாக பல காரியங்களை சாதிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்களை பண்ணுறானுங்க. ரெண்டாவது விஷயம், அவனுடைய ஆட்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்காகவும். மரணத்தின் ஜனனத்தை காண தவறாதீர்கள். நாமெல்லாம் பிறந்திருக்கவே கூடாது, அதனால தான் இந்த லூப்பில் இந்த சாவில் அடிச்சு பிடிச்சி சாகுறோன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டாங்க. கடைசி இந்த ஒருத்தர் ஒரு கருப்பர் வந்து சொல்லுவார்னு சொன்னோன்னா அவருக்கா, அதாவது கிட்டத்தட்ட டஸ்கி ஸ்கின், நம்மள மாதிரி ஸ்கின், இந்தியன் தமிழர்னு வச்சுக்கோங்க, தமிழர் ஸ்கின் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கின்னை வச்சுட்டு ஒருத்தர் வந்து பேசுகிறாப்புல. என்ன சொல்கிறாரு, சாவை நம்ம ஏற்றுக்கணும், அப்போ தான் அது வந்து நம்ம சரி பண்ண முடியும்னு சொல்கிறாரு. காரணம் என்னென்னா, அங்கே நடந்ததை அக்செப்ட் பண்ணிக்கோ. இதெல்லாம் பாட்டியோட தான் ஆரம்பிச்சது. நம்ம பிறந்திருக்கவே கூடாது, அதனாலதான் சாவு நம்மள வேட்டையாடுது. இப்போ 24 மூவி பார்த்துருப்பீங்க. லூப்பில் இந்த ஆத்திரையா வந்து அந்த இடத்துல சாகிற வேண்டியதாக இருந்துச்சு. ஆத்திரையா வந்து இந்த ஆக்சிடெண்ட்டில் தன்னுடைய இதெல்லாம் இழந்துருவான், இளமை இழந்துருவான், தன்னுடைய காலில் இழந்துருவான், அப்படியே உட்காந்து இடத்துல சேரில் முடமாக மாறிடுவான். ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்தது அவனால் ஏற்றுக்க முடியல. எப்படியாவது ட்ரை பண்ணி இந்த வாட்சை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வாட்ச் கிடச்சிருச்சுன்ற சந்தோஷத்தில் அந்த தம்பியை போட்டு தள்ளிடுவான். ஆனால் அந்த ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு நாள் முழுக்க தான் போக முடியும், ஒன் டே மட்டும் தான் ரிப்பீட்டாக போயிட்டு வர முடியும். ஆனால் இவன் பல்லாயிரம், ஒரு 20 வருஷம் பின்னாடி போக வேண்டியது இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட்சை சரி பண்ணணும். நம்ம பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால நடந்துருச்சுன்னு சொல்லி வெயிட் பண்ணி அந்த அவங்களோட பிளட் லைன், அதாவது நம்மளுடைய ஆரிஜின், யாருனால இதை சரி பண்ண முடியுமோ அவன் தான் சரி பண்ண முடியும். இதை சரி பண்ணுறது நம்மக்கிட்ட தான் இருக்குது சொல்யூஷன். அவன் அடிமையாகிறதும் அவன் அழிஞ்சு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த சூர்யாவோட மையம் இருக்கான்ல, அவன் மையனை வச்சு அந்த வாட்சை திருப்பி ரீக்ரியேட் பண்ணி அதை வச்சு ஆண்டுகள் கடந்து போகிற மாதிரி கிரியேட் பண்ணுவானுங்க. அதாவது கம்ப்யூட்டர் மைண்டு எங்கேருந்து உருவாச்சோ அந்த கம்ப்யூட்டர் மைண்டால் மட்டும்தான் இன்னொரு கம்ப்யூட்டரை உருவாக்க முடியும். இவனுங்க ஒரு ஜங்க் டிஎன்ஏ திருட்டு போயிடுது, எல்லாத்தையும் திருட்டு ரீசர்ச் பண்ணக்கூடிய கூட்டம். ரீசர்ச் பண்ணுறவன் கிடைக்கிறத வச்சு மட்டும் தான் ரீசர்ச் பண்ண முடியும். இப்போது ஒரு பொருள் கிடைக்கும், அந்த பொருளை தூக்கிட்டு போய் அதை ரிசர்ச் பண்ணி இது என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ண முடியும். ஆனால் அதை உருவாக்கின மாஸ்டர் மைண்ட் இருக்குல்ல,
அந்த மாஸ்டர் மைண்டால் மட்டும்தான் இன்னொரு மாஸ்டர் மைண்டை உருவாக்க முடியும். அதுதான் நம்மளோட பிளட் லைன் டிஎன்ஏ. இவனோட பிளட் லைன் என்னன்னா திருட்டு பையன், இங்கேருந்து எல்லாத்தையும் திருடி ரீசர்ச் பண்ணுற கூட்டம். இதுக்கு தான் ரீசர்ச்ன்ற பேரே வந்துச்சு. இதெல்லாம் அவங்க பண்ணுற வேலை. நம்ம ரீசர்ச் பண்ண தேவையில்ல, எல்லாத்தையும் அட்டன் டைமில் எடுத்துகிட்டு செஞ்சு சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். நம்மளுடைய பொட்டன்ஷியல் அவ்வளோ பெருசு. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சொல்லி முடித்தோடனே அந்த மேலே இருக்க அந்த அவங்க இருந்த இடம் இடிஞ்சு விழுகுதுல, அதை திருப்பி காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, குமரி கண்ட அழிவை ஏற்றுக்க, அந்த அழிவில் நீ செத்துருக்கணும், மொத்தமாக அழிஞ்சிருக்கணும், ஏன் இதை நீ இது பண்ணல? தரம் பிரிக்கும் பணின்னு சொல்லிட்டு நம்ம நாவல்கள் சீரீஸில் பேசியிருப்போம். தரம் பிரிக்கும் பணி இப்போ நடக்கலை, ஏகப்பட்ட டைம் நடந்திருக்கு. உனக்கு ஓரளவுக்கு மெசேஜ் வந்துருச்சு, உனக்கு கொல்ல போகிறாங்க தெரிஞ்சனாலும் நீ எஸ்கேப் ஆகிட்ட. உனக்கு தெரியல அப்படின்னா நீ முடிஞ்சிருப்ப, உனக்கு அது நடந்தே தெரிஞ்சிருக்காது. ஸோ மொத்தமாக சூனியமாக இருப்போம், இன்னொரு கிரியேஷன் உருவாயிருக்கும், இந்த பூமியை கோல வச்சிருக்கும். சாவை நாம முழுசா ஏத்துக்கிட்டாதான் அதுலேருந்து தப்பிக்க முடியும். அதை ஏற்றுக்க முடியாமல் உன்னை குழப்பி விட்டு அந்த மேலே ஆள் மேலே இருக்கக்கூடிய ஒருத்தன் பண்ண வேலைனால நீ மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்க. நீங்கள் மாட்டினது இல்லாமல் இதை சரி பண்ணுறதுக்கு நாங்களும் இங்கே மாட்டிட்டு முடிச்சுட்ருக்கோம். நம்ம 2 பேருமே ஆட்டாம்புழுக்கையில் மாட்டோம், புழுக்க மாதிரி சுற்றி நசுங்கிட்டே இருக்கோம். இதை முடிக்கணும்னா நம்ம 2 பேர் பேசி முடிக்கணும், இல்லை அப்படின்னா சண்டை போட்டு சாகணும். என்ன சொன்ன, சாவு நம்ம குடும்பத்தை தேடி வருதா? கேட்கவே கேனத்தனமா இல்ல? திரும்பவும் சொல்கிறேன், இதை ஏன் என்னால் பண்ண முடியுது, இதை ஏன் நான் பார்க்க முடியுது, ஏன் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. காரணக்காரியமின்றி இங்கே எதுவும் நடப்பதில்லை காஸ்மோரா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் பப்ளிக்கில் என்னால் பேச முடியாது. ஸோ ஒரு சில விஷயங்கள் நடந்து தான் தீரணும், அது நடக்க தான் செய்யும். இதை நான் ரியல் லைஃப்லேயே கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு சில ஃபேமிலிஸை நான் கூர்ந்து கவனிச்சதுலேருந்து ஒரு லூப் போயிட்டுருக்கு. இது எங்கள் ஃபேமிலி, இன்னொரு ஃபேமிலி நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், ஒரு லூப் போயிட்டுருக்கு. பேட்டர்ன் மாறாமல் போயிட்டுருக்கு. இங்கே தம்பினா அங்கே அண்ணன், அங்கே அண்ணனா இங்கே தம்பி அப்படின்ற பேட்டர்னில் போயிட்டுருக்கு. இதை நாங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கனால தான் இந்த லூப் ஒரு ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் கன்ஃபார்மாக பண்ணதுக்கான காரணம், ரியல் லைஃப்பில் நான் என் ஃபேமிலியில் என் லைனேஜ்லேயும் நான் அதை உணர்ந்திருக்கேன். 2 ஃபேமிலி இருக்குது, 2 ஃபேமிலிலையும் ஒரே ஸ்கிரிப்ட் நடக்குது. அந்த ஒரே ஸ்கிரிப்டில் பேர்கள் மாறுது, ஆட்கள் மாறுறாங்க, ஆனால் லைனேஜ் அது ஒன்று தான். ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்து உள்ள ஆழமாக புரிஞ்சுக்கிட்டனால தான் இதை என்னால் பேச முடியுது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாருக்குமாலே புரிஞ்சுக்க வைக்க முடியும்னா அது எனக்கு தெரியலை, அது எப்படின்னு தெரியல. உன்னுடைய தேடல் எந்த லெவலுக்கு இருக்கோ, திருப்பி சொல்கிறேன், அது யார் என்ற முடிவு இங்கு யாரோடும் இல்லை. அது நீ என்று நினைத்தால் நீ இறைவனின் பிள்ளை. இங்கே நடக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும், இது என்னன்னு தேடி உன்னோட நோக்கம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீ தான் அந்த பிள்ளை. ஏன்னா எல்லாருமே அந்த பிள்ளை தான். ஸோ அந்த பிள்ளைகள் நாம தான்ன்றது மறந்துட்டோம். ஸோ மறந்ததை அவேக்கனிங் பண்ணு. நான் எல்லா இடத்துல நீ கூட வந்து உட்கார முடியும், ஒன்னாலே இந்த அளவுக்கு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு இதை சரியாக யூஸ் பண்ணுங்க. Final destination, bloodlines. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் அதில் போட்டு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும் அப்படின்னா ஜாயின் பட்டனை போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட் வேணும், அது போட மாட்டீங்க. இதை பண்ணுறேன்னா நம்ம தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஜாக்கிரதை. விரைவில்